வந்தனன் உயிர் குறித்து உடன் வந்தாரையும் கருத்தழித்து நீதிகள் கண்டது என்பவன் இறை குழலுக்கு பின்னும் உரையிலம்ப அஞ்சினான். இருத்தினி இறை இவன் இமைப்பில் காலையில் உறுத்தவன் உயிர் குடித்து உடன் வந்தாரையும் கருத்து அழித்து எய்துவன் கலங்கள் என்றன இறைக்குழல் பின் உரை விளம்ப அஞ்சினான். இருத்தி நீ இங்கே இரு இறை கொஞ்ச நேரம் இரு. இவன் இங்கே இரு. இமைப்பில் காலை கண் இமைக்கிற நேரத்தில் காலைனா நேரம் இமைப்பில் காலை கண் இமைக்கின்ற காலத்தில் உறுத்தவன் கோபித்து வந்தவனாகிய உயிர் குடித்து உடன் வந்தாரை அவருடன் வந்தவர்களையும் கருத்து அழித்து அவர்களது மனத்தை அழித்து மனமழியச் செய்து எய்துவன் கலங்க கலங்காதே இறைக்குழல் நறுமானுள்ள கூந்தலை கொண்டதாரை பின் அதற்கு பிறகு உரை விளம்ப அஞ்சி அவனுடைய கருத்திற்கு மாற்றாக பேசுவதற்கு அஞ்சி நின்று விட்டாய் என்று அஞ்சினார். sort of accepts maybe he has a friend but அது ராமனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவன் அவங்களே அழைச்சிட்டு வந்தாங்க. ஹனுமான் முதலியோரை அப்படி கூட ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம். புது நட்புல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பவே இல்லை. ராமன் இவரோட நட்பு கொண்டிருப்பான்றதே ஏதோ வதந்தி இல்லையா? இந்தோடி குரங்கொடு புணரும் நட்பனும் எண்ணினோடும் கிரியின் தலைவந்தனன் வாழ்க்கையின்பால் கிரியின் படைத்தோற்குரிய நாயின் என்ன? ஒரு நிமிஷம் நம்ம சொல்ல மாட்டேங்க. ஏன் இந்த 23வது பாட்டில் இங்கு இதின் பெறுவது என்கொலோ அப்படின்னு ராமனுக்கு இதில் என்ன அது படித்த போது நான் சீக்வன்ஸில் படிச்சுட்டு வந்தபோது நான் இங்கே சைடில் ஒரு நோட் எழுதி வச்சிருந்தேன். ஒருவேளை சீதை கடத்தப்பட்டிருக்கிறது நாளைக்கு தெரிஞ்சிருந்தா ராமனுக்கு இதனால ஒரு பலன் இருக்கும் யோசிச்சிருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு எழுதி. பட் பின்னால் அவன் ராமன் கிட்ட பேசுறதை வச்சு பார்த்தா அவனுக்கு தெரியும் போல தான் சீதையை பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீ இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கியோன்னு ஒரு பாட்டு அன்னத்தை அமுதில் வந்த தேவியை இந்த விண்ணை திகைத்தனை போலும் அவனுக்கு அதுவும் தெரியும். தெரிஞ்சும் அவன் சுக்ரீவனோட சேர மாட்டான். முயலை பற்றுவது எந்த முயற்சியோ அப்படின்னு கேட்பான். ஒரு ஒரு பெரிய சிங்கம் மாதிரி இருக்கிறவன் ஒரு முயலை துணைக்கி கூப்பிட்டா மாதிரி இவன் கூட எண்ணத்துக்கு போய் சேர்ந்த முயலை பற்றுவது என்ன முயற்சியோ ஒரு பாட்டே உண்டு. கயலை பற்றிய அபாரமா இருக்கும். இந்த வாத விவாதம் எல்லாமே அபாரமா இருக்கும். ஒல்லை சிறு வேட்டுய வன்புய ஓங்கல் உம்பர் இல்லைக்கும் ஒப்பால் இவர்கின்ற இரண்டினோடு மல்லல் கிரியின் தலை வந்தனன் பாலி கீழ்பால் தொல்லை கிரியின் தலை தோற்றிய ஞாயிறன். ஒல்லை வேகமாக இல்லையா? ஒல்லை செருவேட்டு கோரை விரும்பு சரி உயர் வன்புய ஓங்கல் உம்பர் எல்லைக்கும் அப்பால் உயர்ந்து உம்பர் எல்லைக்கும் அப்பால் தேவலோகத்தின் எல்லைக்கும் அப்பால் இவர்கின்ற வன்புய ஓங்கல் இரண்டினோடு தேவலோகத்தின் எல்லைக்கும் அப்பால் புடைத்து செல்கின்ற இரண்டு வலிமையான தோள்கள். ஓங்கல் அப்படின்னா மலை, இரண்டு மலை போன்ற தோள்களோடு மல்லல் கிரியின் தலை வந்தான. அந்த மலையின் இடத்திலே வந்தான். ஸோ 3 மலை, ஒரு மலை, வாலியினுடைய தோள்கள் 2 மலை. அதான் அந்த பாட்டினுடைய அழகு. அதாவது உயர் வன்புய ஓங்கல் உம்பர் எல்லைக்கும் ஒப்பால் இவர்கின்ற உயர் வன்புய ஓங்கல் இரண்டினோடு இந்த 2 மலைகளோடு கூட மல்லல் கிரியின் தலை வந்தான. அந்த வளமிகுந்த மலையிலே வாலி வந்தான். கீழ்வால் தொல்லை கிரியின் தலை தோற்றிய ஞாயிறு கிழக்கு திக்கிலே உள்ள
கொல்லைகிரி பழமையான உதயகிரியினுடைய சிகரத்திலே உதித்து விளங்கிய ஞாயிறு, பெரிய ஞாயிறு போல நின்றான். எதிர் யாவரும் நெஞ்சு நடுங்கி அஞ்ச தன் தோல் வழியாய் தகைமாள் வரை சாடும் வாடி இன்றோடு வந்து உற்றனன் போல் அவனும் குடித்தவன் தூணிலை தோன்றிய மா நரசிங்கம் என்ன. நின்றான். எதிர் யாவரும் நெஞ்சு நடுங்கி அஞ்ச தன் தோல் வழியால் தகைமால் வரை சாடும் வாடி குன்றூடு வந்துற்றனன் கோளவுணன் குறித்த வந்தூனிடை தோன்றிய மா நரசிங்கம் என்ன. நின்றான். அங்கு வந்து நின்றான். எதிர் யாவரும் நெஞ்சு அடுங்கி நெஞ்ச நெஞ்சு நடுங்கி அஞ்ச எதிரிலே வருகின்ற யாவரும் தன் தோல் வழியால் தன்னுடைய தோல் வழியால் தகை மால் வரை சாலும் வாலி, அந்த அழகிய பெரிய மலையை ஒத்த வாலி குன்றிற்கு நடுவிலே வந்தது எப்படி இருந்தது? கோள் அவுணன் குறித்த கொடுமையுடைய அசுரன், கோள் அவுணன் குறித்த தன் தூணிடை வலிமையான தூணின் இடையிலே தோன்றிய அரசன். ஆகின்ற பின்னோன் தனை நோக்கினன் தானும் ஆர்த்தான். வேர்க்கின்ற வானத்து உறும் ஏறு வெறித்து போகின்றது. எல்லா உலகமும் பொதிலுற்ற பூசல் குன்றம் மண்ணான் நிலந்தாவிய காலிதி என்ன. ஆர்க்கின்ற பின்னோன் தனை நோக்கினன் தானும் ஆர்த்தான். வேர்க்கின்ற வானத்து உருமேறு வெறித்து வீழ போர்க்கின்றது. எல்லா உலகும் பொதிலுற்ற பூசல் காக்கின்ற மண்ணான் நிலந்தாவிய காலிதி. ஆர்க்கின்ற பின்னோன் தம்பி, ஆரவாரம் செய்கின்ற பின்னோன் தானே என்னுடைய தம்பியை நோக்கினான். தானும் ஆர்த்தான். ஆர்ப்பரித்தெல்லாம் விஷுவல். ஆராரம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ரீவனை பார்த்தான். தானும் ஆராரம் செய்தான். வியர்க்கின்ற வானத்து உரும் ஏறு, வியர்க்கின்ற மேகங்களில் பேரிடிகள் உக்கிரமாய் விழுந்தது. வானத்துக்கு வேர்க்குதான். வேர்க்கின்ற வானம், அந்த சொல்லாட்சி வானம். வேர்க்கின்ற வானத்து உரும் ஏறு வெறித்து வீழ, அந்த வேர்த்து கொண்டிருக்கின்ற வானத்தில் இருந்து இடிகள் வெறித்து விழ உக்கிரமாய் விழுந்திருந்தது. போர்க்கின்றது. எல்லா உலகும் பொதிலுற்ற பூசல். எல்லா உலகங்களும் அவன் செய்கின்ற அந்த பூசலானது பேரொலி. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது வேர்க்கின்ற வானத்திலிருந்து விழும் இடிகள் போல அவன் செய்த பூசலானது எப்படி இருந்தது. அது அந்த அந்த ஓசை எங்கெல்லாம் போச்சு அப்படின்னா, எல்லா உலகமும் பதிலுற்ற பூசல் காற்குன்றவன் தான். அதாவது மழை குன்றம் போன்ற திருமால், கருநிற மலையை போன்ற கருமலை போன்ற திருமால், நிலம் தாவிய காலியர் வாமனாவதாரத்திலே உலகங்களை தாவி அளந்த அந்த கால் போல இந்த ஓசையானது 3 உலகங்களும் சொல்லுவாங்க. பூசல்னா ஓசை. நரசிம்மன் முதிரை பார்த்த ஊமை வாமனம். வேலை ராமனும் அன்புடை தம்பிக்கு ஐய செவ்வே சிலர் நோக்கிதி தானவர் தேவர் நிற்க எவ்வேலை எம் மேகம் எக்காலோடு எக்கால எந்தி வெவ்வேறு உலகத்தில் இவர் மேனியை மானும் என்றான். போஷனை ரொம்ப அருமையான போஷன். ஒவ்வொரு பாட்டுமே ஜெம். அவ்வேளை இராமனும் அன்புடை தம்பிக்கு ஐய செவ்வே சில நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேலை எம் மேகம் எக்காலோடு எக்கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவர் மேனியை மானும் என்றான். அந்த வேளையிலே ராமன் அன்புடை தம்பிக்கு பால தம்பிக்கு ஐயனே செவ்வே செல நோக்குதி, நன்றாக கண்பார்வை செல்லுமாறு பார்ப்பாய். செவ்வே செல நோக்குதி தானவர் தேவர் நிற்க, அசுரர்களையும் தேவர்களையும் விற்று தானவர் தேவர் நிற்க இருக்கட்டும். எம் வேலை எந்த கடல் எம் மேகம்
எக்கால் எந்த காற்று, எக்கால வெந்தி இந்த காலாக்னி வெவ்வேறு உலகத்து, அதான் வெவ்வேறு உலகங்களிலே இருக்கின்ற இதெல்லாம் ஆமா இவர் மேனியை இவருடைய உடலுக்கு ஒக்கும். வள்ளற்கு இளையான் பகரவான் இவன் தம்முன் வாழ்நாள் கொள்ள கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான். குரங்கின் எல்லற்குறு போர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்தின் ஊன்ற உணர்வு ஊன்றிலன் ஒன்றும் என்றான். ஒன்றிலேன் என்றான். ஒன்றும் என்றான். வள்ளக்கிளையான் பகர்வான் இவன் தம்முன் வாழ்நாள் கொள்ள கொடுங்கூற்றுவனை கொணர்ந்தான். குரங்கின் எல்லற்குறு போர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்தில் ஊன்ற உணர்வுற்றிலன் ஒன்று. லக்ஷ்மணன் சொல்றான் வள்ளக்கு இளையான் பகர்வான் என்ன சொல்றான், இவன் தம் முன் தனது முன்னோனாகிய இந்த வாலிபனை வாழ்நாள் கொள்ள கொடுங்கூற்றுவனை கொணர்ந்தான். வாலிபனுடைய வாழ்நாளை ஒழிப்பதற்கு கொடிய கூற்றுவனாகிய உன்னை கொணர்ந்தான். ஆனால் என்றாலும் குரங்கின் எள்ளற்கரும் போர் அது செய்கலன் என்னும் இன்னல் அப்படியே வந்தாலும் குரங்குகள் செய்தற்குரிய இகழ்ச்சிக்கு இடமில்லாத போரை செய்வானல்லன் என்னும் என்பது மனதிலே பதிந்ததாலே ஒன்றும் அறிந்தே இல்லை அப்படின்னு. அதாவது இலக்குவன் என்ன சொல்றான்னா, இவன் தன்னுடைய உண்மையை கொள்வதற்கான கூற்றுவன் போன்ற ஒன்றை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் நயவஞ்சகமாக குரங்குகள் செய்வது போல ஒரு இகழ்ச்சியான போரை செய்கிறான் அப்படிங்கிறதான் அர்த்தம். எள்ளற்கு ஒரு போர் செய்ய எண்ணினன், குரங்கின் எள்ளற்கு ஒரு போர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்தில் ஊன்ற. இது ஒரு விதமான வஞ்சகமான போர் தானே. அவங்க 2 பேர் போர் செய்யும் போது வேறு இடத்துல அடிக்கிறது. லக்ஷ்மணன் வந்து சுக்ரீவன் செய்கிற முயற்சி தர்மயுத்த முறைக்கு மாறு என்பதை உள்ளத்தில் கொண்டு மனம் கலந்துகிறேன். குரங்கின் தொழில் என்று இகழ்வதற்கு ஏற்ற போரை செய்ய எண்ணினான் அப்படின்னு. ராமசேகர வந்து லக்ஷ்மணனே சுக்ரீவன் செய்ய இல்ல 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 இவன் தம்முன் வாழ்நாள் கொள்ள கொடுங்கூற்றுவனை கொணர்ந்தான். ஏற்கனவே அவனை அழிப்பதற்கான கூற்றுவனை கொண்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு போரை செய்யலாம் அப்படின்னு கேட்டான். ஆமா ராமர் தான் தான். இவன் ஏன் வந்து இப்படி ஒரு இகழ்ச்சிக்குரிய போரைத்தான் செய்ய எண்ணி இருக்கிறான். இருங்க அடுத்த பாட்டை படிங்க. என்ன பொருள் அப்படின்னு ஆற்றாது பின்னும் பகர்வான் அறத்தாது அழிந்த கேற்றாது செய்வார்களை தேறுதல் செவ்வியது என்றால் மாற்றான் தம்முனை கொல்லிய வந்து நின்றான் வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் ஏன் வீர என்றான். இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆற்றாது பின்னும் பகர்வான் அறத்தாறு அழுங்க தேற்றாது செய்தார்களை தேறுதல் செவ்விது என்றான். மாற்றான் என தம் முனை கொல்லிய வந்து நின்றான் வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் என் வீர என்றான். ஆற்றாது மனம் பொறுக்காமல் பின்னும் பகர்வான் மீண்டும் சொல்லுவான். என்ன சொல்றான்? அறத்து ஆறு அழுங்க, தர்மத்தின் வழி கெடுமாறு அறத்து ஆறு அழுங்க தேற்றாது செய்வார்களை நம்பத்தகாத காரியங்கள் செய்பவர்களை தேறுதல் நம்புதல் செவ்விது என்றால் நல்லதல்ல. அறத்தாறு அழுங்க அறநெறி சிதையும்படி தேற்றாது செய்வார்களை நம்பிக்கை இல்லாமல் செய்பவர்களை நம்புதல் செவ்விதென்றால் நல்லதல்ல. நம்பத்தகாத காரியங்களை செய்பவர்களை நம்புதல் நல்லதல்ல.
மாற்றான் என பகைவன் போல தம் முனை கொல்லிய வந்து நின்றான். தன்னுடைய தமையனை தம் முனை கொல்ல வந்து நின்றவனாகிய இவன் வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் என் வீரன். மற்றவர்களுக்கு இவன் எப்படி ஒரு துணையாக, நம்மளுக்கு எப்படி அவன் துணைவன் ஆவான்? இதுதான் அவனுடைய அப்செக்ஷன். அதாவது இந்த நேரத்துல லக்ஷ்மணனுக்கு ஒரு கலக்கம் வந்துருக்கு. தன்னுடைய அதாவது முந்தின இதுல அந்த குரக்கு அதேதான், அதனுடைய பொருள் இதே தான். தன்னுடைய அண்ணனையே வந்து கொல்றதுக்காக இப்படி கூற்றுவனை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கான். இவன் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்? அனுமன் வாக்குமூலத்துல ஹரியண்ணா வந்து இந்த விஷயம் குறிப்பா சொல்லியிருக்காங்க. லட்சுமணன் பேசுற முதல் இடம் இருக்கு. இவங்க இதுவானப்ப நட்பு கொள்ள ஆரம்பிச்சதுக்கப்புறம் லட்சுமணன் பேசுற முதல் இடம். இவ்வளோ நேரமா அவன் மனசுக்குள்ள இதை வச்சுட்டு, பிகாஸ் அண்ணன் டிசைட் பண்ணிட்டதுனால அதை சொல்ல முடியல. இப்போ அவரே வந்து வாலியை காமிச்சு இவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு கேட்கும்போது தான் மனசுல இருக்கிறத அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இப்போ மற்றவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்கன்றதுனால இதை வந்து அந்த வாக்கு மணப்போம் அன்பன் வாக்கு மணப்போம்ல இதை பத்தி ரொம்ப விரிவா எடுக்கிறாங்க. இதுக்கு என ஆரியன் இது எல்லாமே இந்த கான்வர்சேஷனே ஒரு அபாரம். இந்த கான்வர்சேஷன் அதான் சொன்னேன், ரொம்ப பிரமாதமான விஷயம். இல்லை, அடுத்த 2 பாட்டுமே அற்புதமான. நான் படிக்கிறேன். அத்தா இதுவே என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாய வயிற்றினும் பின்பிறந்தோர்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமனாதல் அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாய வயிற்றினும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமனாதலுண்டோ? அத்தா, அப்பனே, தம்பி, இது கேள் என ஆரியன் கூறுவான். இப்பித்தாய இந்த பைத்தியக்காரத்தனமான விலங்கின் ஒழுக்கினை, மிருகங்களின் ஒழுக்கத்தை குறித்து பேசலாமோ? நாம் பேசக்கூடுமா? எத்தாய வயிற்றினும் எந்த தாய்மார்கள் வயிற்றிலும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால், அதாவது சகோதரர்கள் எல்லாம் ஒத்தால் இணங்கி நடந்தால் பரதன் பெரிது உத்தமனாதல் உண்டோ? பரதன் எப்படி பெரிய உத்தமன்? தாய் வந்து ஒரே மாதிரியே பரம உத்தமனா அப்படி கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எத்தாயர் வயிற்றிலும் பின் பிறந்தார்கள்னா ஒரு தாய் வயிற்றுல தோன்றிய சகோதரர்கள், அவ்வளவுதான். தாயை பத்தி எதுவும் கிடையாது. எத்தாயர் வயிற்றிலும் பின்பிறந்தார்கள் எல்லாம், ஒரு தாயுடைய வயிற்றிலே தோன்றிய எல்லா சகோதரர்கள் எல்லாம் ஒத்தால், அவர்கள் ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருந்தால் பரதன் பெரிது உத்தமனாதனும். இல்ல, பரதனுக்கு என்ன சிறப்பு? அவ்வளவு சகோதர பாசம்ன்றது ஒரு அருமையான விஷயங்க. அது எல்லா தாய்களுக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாரும் இணக்கமா இருந்துட மாட்டாங்க. இல்ல 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 இந்த பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலி வாரியோட பத்தி பேசுறாங்க. அது அப்புறம் அது பரதன் பிரிதுத்தமனாதல் உண்டோவே அடிக்கடி சொல்லப்படுற பாட்டு. இந்த மாற்றான் என தம்முனை வேற்றார்கள் திறத்தி இவன் தஞ்சமன் வீர, அது எல்லாமே ரொம்ப முக்கியமான. வில் தங்கு வெப்பன்ன விலங்கு தோழ மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை. பெற்றாருடை பெற்ற பயன் பெரும் வெற்றி எல்லாம் அற்றார் நவை என்றல் ஆகுனரார் இது ரொம்ப முக்கியமான. கர்ம குழப்பத்தை முதல்லயே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ராமர் ரொம்ப கிளியரா இருக்காரு, அவர் கன்ஃபியூஷனே கிடையாது. வீத்தாங்கு வெப்பன்ன விலங்கெழில் தோழ மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை. பெற்றாருரை பெற்ற பயன் பெறும் பெற்றி அல்லார் அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் ஆர்வல் என்றார். வில் தாங்கு வெற்பு அன்ன விலங்கு எழில் தோழ, ஒரு வில்லை தூக்கி கொண்டிருக்கின்ற மலை போல பெரிய தோள்களை உடையவன். மேன்மை உற்றார் சிலர் இந்த உலகத்திலே
ஏய்மை உற்றார் சிலர். சத்திய வழியின்படி நடப்பவர்கள் சிலர் தான், அல்லவரே பலர். இப்படி நடக்காதவர்கள் தான் மிக பலர் என்பது உண்மை. அதுதான் ஃபேக்ட். உலகத்தில் நல்லவங்கிறவங்க ரொம்ப கம்மி, தீயவங்க தான் எண்ணிக்கையில் ஜாஸ்தி என்பது உண்மை. பெற்றார் உழை நண்பராக பெற்றவரிடத்தில், பெற்றார் உழை பெற்ற பயன்பெறும் தெற்றி அல்ல. அதாவது அப்படி நாம் சேருவதற்காக நேர்ந்த நற்பயனை பெற்றுக்கொள்கின்ற தன்மையை விட்டுவிட்டு அற்றார் நவையற்றார் குற்றமற்றவர்கள் என்றெழுக்க ஆகுனர் யார்கள்? குற்றமே இல்லாதவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. நாம் இவனுடைய நட்பை பெற்றது பெற்ற பயன்பெறும் பெற்றி. சீதையை தேடுவதற்காக நமக்கு ஒரு இது அது அது நமக்கு வேண்டிய பயன். அது அந்த பயனுக்காக இவனை நாம் அடைந்தோம். அதனால் பெற்றார்களை பெற்ற பயன்பெறும் பெற்றி அல்லால் அற்றார் நவையண்டலுக்கு ஆகுனர் யார்கள்? முழுதும் குற்றமற்றவர்கள் என்று யார் இருக்கிறார்கள்? யாருமே. அது இதில் இப்போ சுக்ரீவனுக்கு பதிலாக வாலியோட போய் சேர்ந்துருக்கணும். அது இதை விட பெரிய அதர்மமாக இருக்கு. ஏன்னா அவன் வலிமையான ஆள். அவன் ஏற்கனவே சுக்ரீவனை போட்டு நசுக்கி விதிச்சு அவனுடன் போய் சேர்ந்து அதை இப்போ அவன் சாகும்போது வாங்கி சொல்லுவானே, என்கிட்ட சேர்ந்துருந்தா ஒரு நிமிஷத்தில் ராவணனை மிரட்டி கோர்ட்டில் கொடுத்துருக்க மாட்டேங்கிறான், நீ என்னத்துக்கு போய் இவங்கிட்ட சேர்த்த கேட்டோம். அதுக்கெல்லாம் இப்பவே சமாதானம் சொல்லிட்டாரு. வீரத்தருளோர் இவை இன்ன விளம்பும் வேளை தேரில் திரிவான் மகன் இந்திரன் செம்மல் என்று பாரித் திரியும் பனிமால் வரை என்ன பண்பார் மூரி திசையான இரண்டனும் முத்தினாரே. வீரத்திரளோர் இவை இன்ன விளம்பும் வேளை தேரில் திரிவான் மகன் இந்திரன் செம்மல் என்று இப்பாரில் திரியும் பனிமால் வரை என்ன பண்பார் மூரி திசையான இரண்டனும். பெரிய பார்க்கலாம். வீரமுடையவர்களான இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேரில் திரிவான் மகன், திரிகின்ற சூரியனுடைய மகன் இந்திரன் செம்மன், இந்திரனுடைய மகனாகிய வாலி என்று இப்பாரில் திரியும் பனிமால் வரை, இந்த பூமியிலே திரிந்து கொண்டிருக்கின்ற இமாலயம் பனிமால் வரை அன்ன பண்பார் போன்ற தன்மையுடையவர்கள் இவர்கள் இருவரும் 100 திசையான இரண்டு திசையானைகள் இரண்டு ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வது போல முட்டினாரே. இது ராமகிருஷ்ணன் அது ஏதோ மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. மேல ஒரு 3rd floor இந்த செக்யூரிட்டினா அவர்கிட்ட சொல்லலாம். உண்டு நீர்க்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு அப்படின்ற இதுல வரும். குற்றமற்றவர்கள் யாருமே கிடையாது. அதைத்தான் அதுல சொல்ல வர. அது நம்ம வேண்டியவர்கிட்ட வேண்டியதை எடுத்துக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. முழுதும் குற்றமற்றவர்கள் யாருமே கிடையாது. முட்டினாரை முடிஞ்சதெல்லாம் கொன்றோடு கொன்றுற்றன கோளவி கொற்ற வல்வேறு ஒன்றோடு சென்று ஒன்று எதிருற்றனவேயும் ஒத்தால் நின்றார் திரிந்தார் நெடுஞ்சாரி நிலந்திருந்த வன்தோள் குயவன் திணி மண்களத்து ஆழி என்ன மண்களத்து ஆழி என்ன. குன்றோடு குன்றொத்தனர் கோளரி கொற்ற வல் ஏறு ஒன்றோடு சென்று ஒன்று எதிர் உற்றனவேயும் ஒத்தார் நின்றார் திரிந்தார் நெடுஞ்சாரி நிலம் திரிந்த வன் தோல் குயவன் திரி மட்களத்து ஆழிய. எப்படி சண்டை போடுறாங்க. அடுத்த ஒரு 10 பாட்டா, ஆமாம் குறைஞ்ச ஒரு 8 பாட்டு வாலி சுக்ரீவ யுத்தம் நிறைய 15 பாட்டு வாலி சுக்ரீவ யுத்தம் வாங்கினான். குன்றோடு குன்று உற்றன மலைகள் ஒன்றை ஒன்று நெருங்கி மோதிக்கொள்வது போலும் கோள் அரி கொற்ற வல் ஏறு கொல்லும் இயல்பையும் வெற்றியையும் வலிமையும் உடைய ஆண் சிங்கங்கள் ஒன்றோடு சென்று ஒன்று எதிருற்றனவேயும் ஒத்தான்.
ஒன்று கொண்டு எதிர்த்து சண்டை போடுவது போல நின்றார். அப்படி நின்றே விஷுவல் கேமரா ஒர்க்கெல்லாம் பாட்டிலேயே வருது. மொழியில திரிந்தார் நெடுஞ்சாரி. நெடுஞ்சாரினா பலமுறை வலதுசாரியாக இடதுசாரியாக நெடுஞ்சாரி. நிலம் தெரிந்த அவர்கள் அப்படி சுற்றும் போது இந்த நில உலகமே சுற்றியது. அதுக்கு ஒரு அபாரமான உவமை சொல்றாரு. வன் தோல் குயவன் திணி மண்கலத்து ஆழியன். வலிய தோள்களையுடைய குயவன் திரி மட்கலத்து வனைகின்ற மண் பாத்திரங்களுக்கு துணையான அந்த குயவனுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, அது திரிவது போல சுழல் ஆயிற்று. இந்த குயவனுடைய சக்கரம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப புராதனமான ஓமை. ரிக்வேதத்திலேயே வருது அந்த ஓமை. சுழற்சி காலம், வாட்டர் சீல். தோளோடு தோல் தேய்த்தலில் தொன்னிலம் தாங்கலாற்றா தாளோடு தாழ் தேய்த்தலில் தந்த தழல் பிறங்கள் வாளோடு மின் ஓடுவ போல் நெடுவானினோடும் கோளோடு கோளுற்றனவே வேற்று இருக்கு. கோளோடு கோளுற்றென வேற்று அழைத்தார் கொதித்தார். தோளோடு தோல் தேய்த்தல். சண்டை போடும்போது தோளும் உராய்வதனாலே தொல் நிலம் தாங்கலாற்றா தாளோடு தாழ் தேய்த்தல். இந்த பூமியாலே தாங்க முடியாத அளவிற்கு இருக்கின்ற தொல்நிலம் தாங்கலாற்றா பழமையான நில உலகம் தாங்க மாட்டாதபடி தாளோடு தாழ் தேய்த்தல். கால்கள் ஒன்றுக்கொன்று உராய்வதனாலே தந்த தழல் பிறங்கள் அதனாலே உருவாகி தீப்பிழம்புகள் வாளோடு மின் ஓடுவ போல் ஒளியோடு வாழ்னா ஒளியுடன் மின்னல் ஓடுவது போல நெடுவானி ஓடும். நெடுவானத்திலே ஓடுகின்றன. அவர்கள் செய்கின்ற போர் எப்படி இருக்கு? கோளோடு கோளுற்றன. இரண்டு கிரகங்கள் நெருங்கினா எவ்வளோ பெரிய கலாமிட்டிஸ் நிகழும். அதுபோல கோளோடு கோளுற்றன ஒத்து அடர்ந்தார் கொதித்தார். தாளோடு கால்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கால்கள் மோதல் ஆரம்பிச்சாச்சு. தம் தோல்வலி மிக்கவர் தாம் ஒரு தாய் வயிற்றின் வந்தோர் மடமங்கை பொருட்டு மலைக்கலுற்றார் சிந்தோடு அறி ஒண்கண் திலோத்தமை காதல் செற்ற சுந்தோப சுந்த பெயர் தொல்லையினோரும் ஒத்தார். புராண கதைகள் சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு ரெண்டு ராட்சசர்கள், அவங்க சகோதரர்கள். ஒரு அதாவது அவங்க அழிக்கிறதுக்கு என்ன வழின்ட்டு தேவர்கள் திலோத்தமை அனுப்பி சண்டை போட்டுருக்காங்க. அவங்க ஒருத்தர் சண்டை போட்டே செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். அந்த கதையைத்தான் சொல்றாரு. தன் தோல் வலி மிக்கவர், தமது தோல் வலியாலே மிக்கவர்கள். ஒரு தாய் வயிற்றில் வந்தோர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் மடமங்கை பொருட்டு மலைக்கலுற்றான். ஒரு மடமை குணமுள்ள பெண்ணின் நிமித்தமாக சண்டை போட ஆரம்பித்தவர்கள். அது ருமா அப்படிதான் எடுத்துக்கணும். மடமங்கை பொருட்டு மலைக்கலுற்றான். ஒரு மடமை குணம் கொண்ட பெண்ணின் பொருட்டாக சண்டை போட தொடங்கினார்கள். சிந்து ஓடு அறி ஒன்கண், சிந்து ஓடு சிதறி பறந்த அறி ஒன்கண் செவ்வரி ஓடுகின்ற கண்களை உடைய திலோத்தமை காதல் செற்ற. திலோத்தமையினுடைய காதலினாலே திலோத்தமை காதல் செற்ற சுந்தோப பகைத்து ஒருவரோடொருவர் போர் செய்த செற்ற சுந்தோப சுந்த பெயர் தொல்லையினோரு பொற்றார். தொல்லைனா பழமையான, அந்த பழமையான அசுரர்கள் ஒருவருக்கொருவர் திலோத்தமை காரணமாக போர் செய்ததை போன்று கடலொன்றினோடு ஒன்று மலைக்கவும் காவல் மேறு திடலொன்றினோடு என்று அமர் செய்யவும் சீற்றம் என்பது உடல் கொண்டு இரண்டாகி உடற்றவும் கண்டியாதே மிடலிங்கிவர் வெந்தொழிற்கு உப்புரை வேறு காணே. கடலொன்றினோடொன்று மலைக்கவும் காவல் மேறு திடலொன்றினோடொன்று அமர் செய்யவும் சீற்றம் என்பது உடல் கொண்டு இரண்டு ஆகி உடற்றவும் கண்டிலாதே மிடல் இங்கு இவர் வெந்தொழிற்கு ஒப்புரை வேறு காணே.
கடல்கள் ஒன்றோடொன்று போர் செய்யும், கடல் ஒன்றினோடொன்று மலைக்கவும், காவல் மேரு திடல் ஒன்றினோடு ஒன்று அமர் செய்யும். காவல் மேரு திடல் அப்படின்னா நிலவுலகத்தை பாதுகாப்பதான மேருமலை. மேருமலைகள் இரண்டு, ஒரு மேருமலை தான் இருக்கு, ரெண்டு மேருமலை இருந்தது, ஒன்றோடு போர் செய்த அப்படி இருக்கு. அதுபோல சீற்றம் என்பது உடல் கொண்டு, கோபம் என்பதை அபாரமான சீற்றம் என்பது உடல் கொண்டு, சினம் என்கிற குணமானது உடல் கொண்டு, உடல் கொண்டு இரண்டாகி உடற்றவும், இரண்டு வானவர்கள் இரண்டு வடிவங்கள் கொண்டு ஒன்றோடொன்று போர் செய்ய கண்டிலாது. அதை நான் பார்த்ததில்லை இதுவரைக்கும். மிடல் இன்று இவர் வெந்தொழிற்கு வலிமையுடைய இந்த இருவருடைய இந்த வெந்தொழிற்கு ஒப்பு உரை வேறு காணும். இதற்கு ஒப்புமையாக வேறு எதையும் சொல்ல முடியாது. ஊகங்களின் நாயகர் வெங்கண் உமிழ்ந்த தீயால் மேகங்கள் எரிந்தன வெற்பும் எரிந்த திக்கின் நாகங்கள் நடுங்கிற நானிலமும் குலைந்த மாகங்களை நண்ணிய விண்ணவர் ஓய்மறைந்தார். ஊகங்களின் நாயகர், அது யூகம் முந்தி படிச்சோம், குரங்குகள் வானரங்கள், வானரங்களினுடைய தலைவர்கள், ஊகங்களின் நாயகர் வெங்கண் உமிழ்ந்த தீயால், அவருடைய உண்மையான கண்கள் கைகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீயினால் மேகங்கள் கரிந்தன, எரிந்த மேகங்கள் கரிந்தன, வெறுப்பும் எரிந்த மலைகள் எரிந்தன, திக்கின் நாகங்கள் நடுங்கின, திசையானைகள் நடுங்கின, நானிலமும் குறைந்த மாகங்களை நன்னிய விண்ணவர். மாகங்கள்ல வானம், வானத்தை சேர்ந்த அந்த விண்ணவர்கள் போய் மறைந்தார். விண்மேலினரோ நடு வெப்பின் முகட்டினரோ மண்மேலினரோ புறமாதிர வீதியாரோ கண்மேலினரோ என யாவரும் காண நின்றார். உண்மேல் இரத்தம் பொடிப்ப கடிப்பார் புடைப்பார். விண்மேலினரோ நடு வெப்பின் முகட்டினாரோ மண்மேலினரோ புறமாதிர வீதியாரோ கண்மேலினரோ என யாவரும் காண நின்றார். புன்மேலி ரத்தம் பொடிப்ப கடிப்பார் உடைப்பார். எப்படி சுற்றி திருந்து சென்ற போடுறாங்க. விண்மேலினரோ தீரு வானது போயிட்டாங்க, எப்படி குதிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கு. நெடு வெற்பின் முகட்டினாரோ பெரிய மலைகளின் சிகரங்களிலே போய் சண்டை போடுகிறார்களா. மண்மேலினரோ நில உலகத்துல எங்கேயோ புரண்டு சண்டை போடுறாங்களா. புற மாதிர வீதியாரும், மாதிரம்னா திசை, திசைகளின் வீதிகளில் எல்லாம் அலைந்து நின்று சண்டை போடுகிறார்களா. கண்மேலினரோ, ஓ நம்முடைய கண்மேலினரோ நம்முடைய கண்களை தாண்டி சென்று விட்டார்களா என யாவரும் காண நிற்பார். எல்லாரும் காணுமாறு என்றால் புன்மேல் ரத்தம் பொடிப்ப, புண்கள் உண்டாகி அவற்றிலிருந்து ரத்தம் பொடிப்ப, ரத்தம் வருமாறு கடிப்பார். ஒரு கடிப்பவர்களும் புடைப்பார், குத்துபவர்களுமாய். ஏழத்துடனாம் திசை எட்டொடு இரண்டு முட்டும் ஆழிக்கிழர் ஆர்கலிக்கு ஐமடங்கு ஆர்ப்பின் ஓசை பாழித்தடந்தோளினும் மார்பினும் கைகள்வாய ஊழிக்கிழர் காரடி ஒத்தது குத்தும் போதை. 7 ஒத்து உடனாம் திசை எட்டோடு இரண்டும் முட்டும் அப்படிங்கிறார். அதாவது தம்மிடம் உள்ள 7 வகைகளும் தம்முள் ஒத்து ஒருங்கு சேர்ந்தார். அதான் சப்தகிரிகள், சப்த சமுத்திரம், சாரி. 7 ஒத்து உடனாம் தம்மில் உள்ள 7 வகைகளும் தம்மில் ஒன்று சேர்ந்தார். திசை எட்டோடு இரண்டும் முட்டும், 10 திசை, 8 கார்டினல் டைரக்ஷன்ஸ், பூமி வானம் 10. திசை எட்டோடு இரண்டும் முட்டும், 10 திசை. தஸ் திஷாயன் ஹிந்தியில் சொல்றாங்க இல்லையா, 10 திசைகளும். தசரதன் 10 திசைகளையும் தேர் ஓட்டக்கூடியவன்றதுனால தான் அவனுக்கு அந்த பேர். திசை எட்டோடு இரண்டும் முட்டும், 10 திசைகளிலும் போவாங்க. கடல்கள் கிளர், ஆழி கிளர் ஆர்கலிக்கு ஐமடங்கு பார்ப்பினோம். இந்த 10 திசைகளில் உள்ள கடல்களில் நிறைந்த ஓசையிலும், ஆர்கலினா கடல் போல 5 மடங்கு அவர்கள் ஆரவாரம் செய்கின்ற இந்த ஓசை இருந்தது. பாழி தடந்தோளினும் மார்பினும்
பாடித்தடந்தோள்ல வலிமையுள்ள பெரிய தோள்கள், மார்பில் கைகள் பாய. அவர்கள் ஆர்ப்பினோர்கள், ஆரவாரத்தினுடைய ஓசை இந்த கடல் ஓசை மாதிரி இருந்தது. அவங்க குத்தக்கூடிய ஓசை, பாடித்தடந்தோளிலும் மார்பிலும் கைகள் பாய, குத்தும் ஓதை. குத்தக்கூடிய ஓசை ஊழி கிளர் கார் இடி ஒத்தது. கற்பாந்த காலத்திலே கார் இடி ஒத்தது. பெய்கின்ற மழையிலே இடியை போல.